ஸோ ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்காக நல்ல ஒரு மைக் வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அது இந்த ஃப்ளிப்கார்ட் சேலில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம வாங்கியாச்சு. ஓகே கைஸ், இப்போ இந்த மைக்ரோஃபோனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பில்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் அண்ட் மெட்டல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு மைக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் தான். ஸோ இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணிங்க எந்த டைரெக்ஷனில் வேணால் இந்த மைக் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். பட் ஆடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைக்கோட ஃப்ரண்ட் சைடில் மட்டும் தான் நீங்கள் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பேக் சைடெலாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ரெக்கார்ட் பண்ணுற அந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் பேசும்போது தான் இந்த மைக்கோட ஃபுல் ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஒரு மைக் வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கான மைக்கானு கேட்டிங்கன்னா கிடையாது. பிசி லேப்டாப்க்கான ஒரு மைக் தான் வந்துட்டு, ஆனால் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைக் வந்து உங்களுக்கு டைப் சி தான். பாக்ஸில் உங்களுக்கு டைப் சி டு யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த கேபிள் யூஸ் பண்ணாமல் டைப் சி டு டைப் சி இல்லை டைப் சி டு மைக்ரோ யூஎஸ்பி உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேபிள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்ன மாதிரி சிம்பிளாக ஒரு ஓடிஜி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் ஓடிஜி வந்து என்னபிள் பண்ணுறங்க. அப்போனா இந்த மைக் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மைக்கோட நாபில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒரு எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மைக் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பட்டன் தான். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா மியூட் ஆயிரும். லைட்டுமே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த மைக்கை யூஸ் பண்ண டைமில் நீங்கள் மியூட் பண்ணிக்க முடியும். வேணுன்றப்போ ஆன் பண்ணி நீங்கள் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே இது வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோலருமே ஒர்க் ஆகும். கெயின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதே அந்த வால்யூம் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கணுன்றதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது மைக்கில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த நாபை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டிக்ரீஸுமே வந்து பண்ணிக்க முடியும் வால்யூமை, அண்ட் இன்க்ரீஸுமே வந்து பண்ணிக்க முடியும். இல்லை ஒரு 50% நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நெக்ஸ்ட்டு செகண்டாக இருக்க நாப் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனுக்கான வால்யூம் கண்ட்ரோல். அதாவது இந்த ஒரு மைக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஹெட்ஃபோன்ஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கான போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக்கில் வந்து இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற ஆடியோ மைக்கில் ரெக்கார்ட் ஆகிற ஆடியோ வந்து உங்களால் ஹெட்ஃபோன்ஸில் வந்து கேட்டுக்க முடியும். ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதே அந்த ஆடியோ வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் மானிட்டர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹெட்ஃபோனுக்கு வர அந்த ஆடியோ வந்து கம்மியாக இருக்குன்னா இந்த ஒரு நாபை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸும் டிக்ரீஸும் வந்து பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மைக்கோட ஆடியோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து இல்லை, ரூம் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. இந்த ஒரு டைமில் ரெக்கார்ட் பண்ணுற அந்த ஆடியோவோட குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்கள். இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ரன்னிங்கில் வந்து இருக்குது. ஃபேன் மீடியம் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் வந்து இருக்குது. இந்த ஒரு டைமில் மைக்கோட அந்த ஆடியோ குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்கள். இப்போ ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து ரன் ஆகுது. இந்த ஒரு டைமில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க ஆடியோவோட குவாலிட்டி எந்த அளவுக்கு வந்து இருக்குன்றத பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த மைக் வந்து யாருக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இருக்கும், யாரெல்லாம் இந்த மைக் வந்து வாங்கலான்றத பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு மைக் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இன்டோர் பர்பஸ்க்கு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து வீட்டில் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுறீங்க, பாட்காஸ்ட்க்கு, வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க, அண்ட் இந்த மாதிரி யூடியூப் வீடியோக்குமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் என்னென்னா இந்த மைக் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கம்மி டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அப்போனா உங்களுக்கு அந்த ஆடியோ குவாலிட்டின்றது நல்லா இருக்குது. ஏன்னா அதிகமாக டிஸ்டன்ஸில் வச்சா ஆடியோ ஒன்று கேட்க மாட்டுது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து அதிகமாகிடுது. இப்போ நீங்களே வந்து பாருங்கள், இப்போ மைக் நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து வைக்கிறேன். ஸோ
ஸோ இப்போது என்னோடய ஆடியோ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிட்ட வச்சேன்னா இந்த ஆடியோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது, ரிச்சாக வந்து இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு யூடியூப் வீடியோன்னும் போது இந்த அளவுக்கு கிட்ட டிஸ்டன்ஸ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மைக் ஸ்டாண்ட் இல்லை ஒரு மைக் ஆர்ம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மைக்கோட பாக்ஸை கீழே வச்சு தான் இந்த மைக்கை மேலே வச்சு நான் வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். இல்லைனா நம்ம வந்து கையிலேயே வந்து பிடிச்சிட்டு கூட இந்த மைக் நம்ம வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் மைக் பார்த்தீங்கன்னா 1/2 kg வந்து வருது, ரொம்ப நேரம் நம்ம வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது, கன்வீனியன்ட்டாக வந்து இருக்காது. ஸோ இதை நான் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான். இந்த மைக் நான் வந்து யூஸ் பண்ணி இதெல்லாம் நான் வந்து பார்த்துன்னு அதை கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மைக் நீங்கள் வாங்குறாண்டா மைக் ஸ்டாண்ட் இல்லை மைக் ஆர்ம் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு ஓடிஜி இல்லை நீங்கள் வந்து டைப் சி டு மைக்ரோ யூஎஸ்பி அந்த மாதிரி கேபிள் நீங்கள் வந்து வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓவராலாக இந்த ஒரு மைக் நான் வாங்கினதில் பார்த்தீங்கன்னா 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏன்னா இதுக்கு முன்னே நான் யூஸ் பண்ண மைக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மைக்லேருந்து வர ஆடியோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நல்லா ரிச்சான ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஃபைனலி இந்த மைக்கோட ப்ரைஸ், இந்த மைக் பார்த்தீங்கன்னா நார்மலாக 3000 and 5000 rupees வரைக்கும் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டோட சேலில் பார்த்தீங்கன்னா 1500 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையான மைக்னு வந்து சொல்லலாம். நீங்களுமே மைக் வாங்குகிற பிளானில் இருந்தால் சேல் டைமில் செக் பண்ணுங்கள், நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு வந்து வாங்கலாம். மைக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை லிங்க் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க இப்போயே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பாய்.